welcome back to the India versus Pakistan Asia Cup match Super 4 review. எப்படி கேவி ஸ்டைல்லே சொன்னேன் பாத்தீங்களா? எல்லாருமே அவன் தான் பண்றீங்கன்னு நினைச்சு ஒரு செகண்ட் மறந்தே போயிருப்பீங்க. கே விக்னேஷ் நம்மள ஜாயின் பண்றாரு. இன்னைக்கு நான் ஹோஸ்ட் பண்றேன். பி டாக் நம்மள கயானா அமேசான் வாரியர்ஸ் டைட்டில் அடிப்பாங்களா அப்படின்னு அவர் சிந்திச்சுட்டு இருக்கிற இந்த சிபிஎல் ஃபைனல் டைமுக்கு முன்னாடி அவரும் நம்மள ஜாயின் பண்றாரு. இந்தியா பாகிஸ்தான் நடுவில் வின்னர் யாரு அப்படிங்கறது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் கிடையாது. ஆனா பண்ணீங்க பாரு ஒரு செலிப்ரேஷன், ரெண்டுத்துக்கும் சேர்த்து அடிச்சாங்க பாரு. ஃப்ரெண்ட்ஸ் படம் சூர்யா அண்ட் விஜய் மாதிரி கில் அண்ட் அபிஷேக் சர்மா போட்டு நவுத்திட்டாங்க. இதுக்கு நடுவுல பிரசன்னா நான் உங்ககிட்ட வரப்போறேன். ஆனா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களே, யூடியூப் சேனல்ல கீழே வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல நிறைய கேவியை உங்களுக்கெல்லாம் ஒரு ஃபைனல் வார்னிங். கேவிக்கு இன்னைக்கு உயிர் மிரட்டல் வந்திருக்கு. கேவி சொல்றியா? அந்த கதையை நானே சொல்லட்டுமா? சுமார் அன்னைக்கு காலையில ஒரு 6 மணி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 6வது ஓவர் 7வது ஓவர் பவர் பிளே முடிஞ்சு நான் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். நான் வாட்டு வீட்டுல உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு கால் வருது. நான் மாதிரி எடுத்து பேசினா ஒரு லேடி பேசினாங்க. அந்த மாதிரி ஹலோ விக்னேஷ் அப்படின்னு கேட்டாங்க. ஆமா விக்னேஷ் தான் பேசுறேன், நீங்க யார் பேசுறீங்க அப்படின்னு எதுவும் சொல்லல. இந்த மாதிரி நீங்க யூடியூப்ல அஸ்வினோட ஷோ பண்றீங்களே அப்படின்னா, ஆமா பண்றேன் அப்படின்னா, ஆமா பாகிஸ்தானுக்கு என்ன தைரியத்துல நீங்க 40% கொடுத்தீங்க, இன்னைக்கு மட்டும் பாகிஸ்தான் மட்டும் ஜெயிக்கட்டும் உங்களை பொழந்துருவேன் அப்படின்னாங்க. ஹலோ ஹலோ யாருங்க, என்ன ஒன்னும் புரியல அப்படின்னா, ஹலோ நான் தான் அஸ்வினோட அம்மா பேசுறேன், நீ என்ன தைரியத்துல 40% 40 மார்க்ஸ் 40% எல்லாம் கொடுக்குற பாகிஸ்தானுக்கு, என்ன ராஜா எங்க இருக்கு, நீ எங்க வீடுலாம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி, நல்ல வேலை நீங்களும் சொன்னாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் இப்பதான் மனசு கொஞ்சம் தேத்தின்ட்டேன், பயந்துட்டேன் அப்படின்னு. ஹலோ நான் நிஜமா தான் சொல்றேன், உன்னை பொழந்துருவேன் பாகிஸ்தான் வின் பண்ணாங்கன்னா அப்படின்னு பவர் பிளேக்கே இப்படி கொந்தளிச்சிட்டாங்க. ஒரு உயிர் மிரட்டெல்லாம் வருது. எப்பா கமெண்ட்ஸ்ல தான் போட்டு கழுவி ஊத்துறீங்க, இல்ல பொலன்னு பொழங்குறீங்க. இந்த மாதிரி நேரடி தாக்குதல் வேற. ஆஷ்னா கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணா, ஆண்டிட்ட சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன் இந்த கொலை மிரட்டலுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் எதுவும் சொல்லி கொடுக்கல, நான் நம்பரும் கொடுக்கல. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பீடாக் என்னப்பா கயானா அமேசான் வாரியர்ஸ் ஜெயிக்க போறாங்களா இல்லையா, இல்ல டிகேஆர் அடிச்சு நவுத்த போறாங்களாங்கிறது வேற. பாகிஸ்தான் டமால் டமால் டமால்னு சுட்டாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க. ஏன் நீ சொல்லலையா அவங்க கிட்ட இந்த 170 தான் அடிச்சா பத்தாது, நீங்க போலர்ஸ் எல்லாம் வேற கூட்டின்னு வரணும், இம்ரான் கான் வசீம் அக்ரம் எல்லாம் கூட்டின்னு வரணும், நீ சொல்லலையா? உனக்குதான் அவங்களாம் நல்ல பரிச்சயமான ஆளுங்களாச்சே. அது ஏன் இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க? அவருக்கு வந்த கொலை மிரட்டல மட்டும் பப்ளிஷ் பண்றீங்க. இப்ப எனக்கு வந்த ஒரு கொலை மிரட்டல் என்ன நீங்க கேட்டீங்களா? யாராவது கேட்டீங்களா? எனக்கும் தான் கொலை மிரட்டல். நீ கொலை மிரட்டல் வந்ததுன்னு சொன்னாதானடா தெரியும். எப்படி அப்படியே தெரியும்? அவன் நேத்து ஒருத்தன் போன் பண்றான். இப்ப பாபர் அசாமும் இல்ல, முகமது ரிஸ்வானும் இல்ல, எனக்கு அந்த டாட்டு மேல டாட்டு பாட்டு வந்தே ஆகணும், வரல உன்னை பொழந்துருவேன் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம் இது அப்படின்னு. சரி விடுறாப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்லா போலிங் போட்டாங்க இன்னைக்கு, அதுக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. இதுக்கு வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னும் ஒரு தடவை அவனாவது மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ், போன தடவை சொன்னேன், மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ் கிரேட்டஸ்ட் ரைவல்ரி அவனாவது சொன்னா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவேன் எல்லாரையும். கிளாஷ்னு சொல்லுங்க அவ்வளவுதான். அது ஸ்பிளாஷ் ஆயிடுது எப்படியும். அதுக்கு மேல யாரும் எந்த பேச்சு இதுக்கு மேல பேசவே கூடாது. சரி ஏதோ பாட்டு கம்போஸ் பண்றேன்னு ஏதோ பாட போறேன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஆமா ஏதோ பாட. இப்போ அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இவங்க 170 அடிச்சுட்டு எல்லா துப்பாக்கி AK-47 AK-47 எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுட்டாங்க. தோட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்படி வைசப்ஸை தூக்கிட்டு போலிங் வராங்க. அவங்க பெருமையா உட்காந்து இருக்காங்க. இந்த சம்பவம் நடக்குது. 6 மேல 6 வந்து கொட்டுகிற நேரம் இது. ஓவர் பிச்சு, ஷார்ட் பிச்சு, கூரைக்கு போற நேரம் இது. ஷார்ட் பிச்சுனா புல்லு தான், ஓவர் பிச்சுனா டிரைவ் தான், காரணம் பிரஷர் தான், எங்கோ 4 தான், எதிலும் 6 தான் அப்படின்னு அவன் செலிப்ரேட் பண்றான். அங்க இருந்து கோச்சு ஷைன் அப்ரிதி, ஷைன் மயூப் அப்படின்னா அவங்க உள்ள இருந்து ஷைன் அப்ரிதி கவஸ்ல 6 ஷைன் மயூப், லங்கன்ல 6 ஷைன் அப்ரிதி, கவர்ல 6 ஷைன் மயூப், லங்கன்ல 6 அப்படின்னு. இப்பதான் இதை பார்த்த உடனே தான் அந்த முகமது ரிஸ்வானுக்கும் பாபர் அசாமுக்கும் மனசே கொஞ்சம் வந்து எதமா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களையும் ஏன் டிசப்பாயிண்ட் பண்ண, எப்படியும் அடுத்த T20 மேட்சும் அவங்க வரத்தான் போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏண்டா நீ பாடுறதுக்காக அவங்க செலக்ட் பண்ணி ஆளை அனுப்புவானடா, நல்லா வாடா இருக்கு. இதுல வேற நடுவுல கேவி ஃபோன் பண்ணி அண்ணா என்னன்னா கொலை மிரட்டல் எல்லாம் பண்றீங்க வீட்டுல இருந்து அப்படின்னு. டேய் நான் பண்ணலடா அப்படின்னு சொன்னோடனே, ஆனா எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம், இந்த நீங்க டாட்டு மேல டாட்டு பிரசன்னா பாடுறாரு, அதே மாதிரி நீங்க பாகிஸ்தான் 11வது ஓவர்ல இருந்து 17வது ஓவர் வரைக்கும் ஆடினாங்க.
அத பத்தி என் மனசுல ஒரு அபிப்பிராயம் இருக்குண்ணா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா, எல்லாரும் என்ன திட்டுறாங்க, ஒரு பாட்டு பாடிக்கிறேனான்னு கேட்டான். கொடுக்கலாமாடா அவனுக்கு சான்ஸ்? என்ன கேள்வி இது? நான் வந்துட்டு இது ஆக்டர் கவுண்டமணி மேல நடிச்சீங்க. ஏப்பா இதுலதான் எனக்கு இது வருது, இதுலயும் என் குழப்பம் மண்ணள்ளி போட்டுறாதீங்கன்னு வளர்த்து உன்னையா பாடு தலைவரே. அப்படியே ஓடோடி வந்திருக்கேன் நீங்க பாட்டு கேட்கறதுக்கு. அவன் வளர்த்து விடுறானா, இதெல்லாம் உனக்கு தேவையா? சரி பாடு. இல்ல பீடா கூட ஆசீர்வாதத்தோடயே கால் அப்படி தொட்டு அப்படி வணங்கிட்டு இந்த 10வது ஓவர் வரைக்கும் சும்மா சரவடி இந்த ஹரி படம் மாதிரி நல்லா பரபரப்பா செங்கம் அப்படின்னு போயிட்டு இந்த 10வது ஓவர் வரைக்கும் 11ல இருந்து 17ல சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா இன்னும் இருக்க என்னமோ மயக்கம் உன் வீட்டில் இரவு இங்கே பகலா அங்கே இரவான்ற மாதிரி போட்டு ஆத்து ஆத்து ஆத்துன்னு ஆத்துனா எப்படியா 180ல இருந்து 190 ரன் அடிப்பீங்க? எனக்கு 170 அடிச்சதே பெரிய விஷயம்னா. 40% சொல்லிட்டேன், மார்க் தட்டியாச்சு. அதுக்கப்புறம் மேட்சை பார்க்கும்போது இல்ல என்னதான் இந்தியா பாகிஸ்தான் மேட்சா இருந்தாலும் நம்ம வந்து இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். 100% இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நான்லாம் பயங்கரமான பேட்ரியாட்டுப்பா அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. நீ சொல்ல இந்த ஷோல உன்னை பொழந்துருவேன் அப்படின்னாங்க. நான் வந்து ஆன்டிக்கும் சேர்த்து கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி 40% கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு நப்பாச லைட்டா ஒரு 170னா கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். கடைசியில வந்து ஒரு லாஸ்ட் ஓவர் பினிஷ் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு எதிர்பார்த்தா அந்த மாதிரி கிடையாது. அவர் சொல்ற ஸ்டைல்ல இல்ல. அதாவது இப்பதான் இந்த ஹிந்தி ஷோ முடிச்சுட்டு வந்தேன் பீடா. ஹிந்தி ஷோல வந்து அவர் விமல் என்ன சொன்னாரு, இஸ் அபிஷேக் சர்மா ஹேஸ் அரைவ்ட் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அபிஷேக் சர்மா ஹேசன்ட் அரைவ்ட். அவன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சேட்டைய. அதாவது ஒரு காலத்துல யுவராஜ் சிங் வாஸ் த பிரீமியம் ஒயிட் பால் பேட்ஸ்மேன் ஃபார் இந்தியா. மிடில் ஆர்டர்ல வந்து அந்த பேட் ஸ்பீடு அந்த ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டில யாருமே பார்க்கல. அவரோட ப்ராடஜியவா அவர் கன்சல்ட் பண்ணி அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற பிளேயர் தான் அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா வந்து நான் ஜோக்கெல்லாம் அடிக்கல, he is going to go on to do some really special things ஸ்பீடா. அவனோட பேட் ஸ்விங், டிஃபரெண்ட் செக் பாயிண்ட்ஸ், இன்னைக்கு 5 6 அடிச்சிருக்கான். 5 6மே பிராக்டிஸ் பண்ணிருக்காயா. ராஸ்கல் ஃபர்ஸ்ட் 67 மீட்டர்ல ஆரம்பிச்சு 91 மீட்டர்ல முடிச்சிருக்கான் சிக்ஸ் எல்லாம். ஒரு நியாய தர்மம் வேணாமா? ஃபர்ஸ்ட் ஷார்ட் பால் போட்டா தூக்கி இந்த பக்கம் ஒரு ஹுக் அடிச்சா ஓகே. ஒரு சிக்ஸுக்கும் 5 மீட்டர் 4 மீட்டர் ஏத்திக்கினே போனா அதெல்லாம் என்ன நியாயமா? எனக்கு அவனோட ஒரு ஷாட் நீங்க மனசுல நின்னுச்சு பீடா. எல்லாரும் 5 6 சொல்லுவாங்க. ஒரு 6 வந்து அப்ரார் அஹமத் என்ன பண்ணா, இழுத்து போட்டான். உனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அப்ரார் அஹமத். இருந்தாலும் நான் சொல்றேன், அப்ரார் அஹமத் வந்து இன்னியோட டே அண்ட் ஏஜ் மாடர்ன் டே ஸ்பின்னருக்கு அவர் போடுற ஸ்பீடு ரொம்ப ஸ்லோ. கடைசியில அந்த ஸ்லோனஸ்னால தான் அவுட் ஆனான்னு வச்சுக்கோ. இந்த விக்கெட் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. அந்த பால் ஃப்ரண்ட் ஃபுட்ல போல, இறங்கவும் இல்லை, பேக் ஃபுட்லயும் அட்ஜஸ்ட் பண்ணல. டவுன் ஸ்விங்க மேலேயே புடிச்சுக்கணும் ஒரு அடி அடிச்சா மச்சான் பீட் ஆறதுக்கு. எங்கேயோ போய் விழுந்துட்டியா 6. அண்ட் ராமன் வந்து இன்னைக்கு சரியான ஒரு பாயிண்ட் சொன்னா. நான் தமிழ் கமெண்ட்ரியில பார்ப்பேன், எனக்கு டபிள்யூ ராமன் அதனால தான் ரொம்ப பிடிக்கும். நார்மலா ஒரு ஃபேன் வந்து கிரிக்கெட் மேட்சை பார்க்கும்போது அந்த வம்புக்காக பார்ப்பாங்க, அடி மேல கிளம்பிச்சுங்க சரியில்லைங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா கிரிக்கெட்டிங் இன்சைட்னா அந்த ஆளை அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது. சஞ்சு சாம்சனை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு, பாலை ஸ்லோ பண்ணி போட்டா வேகமா போடலைன்னா இஸ் காட் அ பிட் ஆஃப் அ ப்ராப்ளம். ஏன்னா அவருக்கு பேட்டோட டவுன் ஸ்விங்க அட்ஜஸ்ட் பண்ண தெரியலன்னு ஒரு ப்ராப்ளம் சொன்னாரு. சஞ்சுவும் அபிஷேக் சர்மாவும் வெரி சிமிலர் பேட் ஸ்விங். இன்ஃபேக்ட் அபிஷேக் சர்மாக்கு இன்னும் ஹைட்ல இருந்து வருது பேட்டு. ஆனா அந்த பையன் அந்த பேட்டை மேல புடிச்சுக்கிறாயா. டவுன் ஸ்விங்க டிலே பண்றது பால் ஸ்பீடை பார்த்துட்டு எவ்வளவு கடினமான விஷயம். ஏன்னா நீங்க அதை கீழே எடுத்துன்னு வரலாம் டைம்குள்ள ஃபுல் பாலுக்கு போல்ட் ஆயிடுவீங்க அவ்வளவு ஹைட்ல இருந்து. பட் இந்த பையன் பண்றாயா. ஐசா லகடி பிளேயர். ஆஃப் கோர்ஸ் he might go through some patches. yes பீடா, சாரி. அதாவது பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொன்னீங்க. இதனாலதான் உங்களுக்கு மோஸ்ட்லி இங்கிலீஷ் பிளேயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கதாயுதம் மாதிரி இப்படி வச்சுட்டு இருப்பாங்க பேட்டை. ஓகே, இப்ப டிம் சைஃபர்ட்டோட சக்சஸ் ஏன் வந்திருக்குன்னா அவரோட டாப் ஆஃப் டவுன் ஸ்விங் பாத்தீங்களா இப்படிதான் வச்சிருக்காங்க. நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்க, வாட் எவர் இட் இஸ், ஐ எம் ஜஸ்ட் ரெடி டு மேக் ஷூர் ஐ வாண்ட் டு பவர் இட் த பால் தட் இஸ் பிச்சிங் ஆன் த 6 meters லென்த். அதுக்கப்புறம் அந்த ஹிப் வைல வரும்போது அந்த மாதிரி பாலை டவுன் த கிரவுண்ட்ல அடிக்கணும்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி டவுன் ஸ்விங்க செக் பண்ண தெரியணும். செக் பண்ண தெரியலன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, எனக்கு செக் பண்ண தெரியல நான் மேலே வச்சிருக்கேன்றாங்க. யார்கர் வந்ததுன்னா ஃபுல்லர் லென்ஸ் வந்ததுன்னா ஐ ஹேவ் an answer for that. அதுல நான் வந்துட்டு என்ன பண்றேன், செகண்ட் கியருக்கு போயிடுறேன். எனக்கு இந்த ஹார்ட் லென்ஸ் இந்த ஸ்லோவர் பால் பவுன்சர்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இப்ப நான் ஸ்டில்லாவே வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்ட் சூப்பர் பாயிண்ட் நீங்க டபிள்யூ ராமன் சொன்னது. இங்க என்னால தமிழ் கமெண்ட்ரி எல்லாம் பார்க்க முடியல. சஞ்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய
டாப் அப் டவுன் ஸ்விங்கும் கிடையாது. ரொம்ப குயிக்கா அவருக்கு இறங்கிரும். அதனாலதான் அந்த கவர் டிரைவ்ஸ்ல சஞ்சு மாதிரி கவர் டிரைவ்ஸ்ல எவனுமே ஆட முடியாது. அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஆடுற மாதிரி இருக்கும். அங்கதான் அவர் கஷ்டப்படுறது. செம பாயிண்ட் இது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், அபிஷேக் சர்மா ஐபிஎல்ல பார்த்த அபிஷேக் சர்மாக்கும் இங்க பார்த்த அபிஷேக் சர்மாக்கும் ஷார்ட் செலக்ஷன்ஸ்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவர் தான் ஃபர்ஸ்ட் 100 T20ல என்ன பொறுத்த வரைக்கும் அடிக்க போறாரு. திருப்பி அந்த பையன் மேல பிரஷர் போடுறான். ஒரே ஒரு சின்ன மேட்டரை காமிச்சாரு. 5 6 பத்தி பேசினேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஷார்ட் ஆஃப் த டே அவன் 50 ரன் அடிச்சான். சையும் மயூபோ ஒரு கவர் டிரைவ். நான் ஏன் இந்த பையன் ஸ்பெஷல்னு சொல்றேன், டவுன் ஸ்விங்க பிடிச்சி 91 மீட்டர் 6 அடிக்க முடியுது. ஃபுல் ஸ்விங் அடிச்சு முதுகுல எடுத்துட்டு போக முடியுது. நம்ம ப்ரொடியூசர் இப்ப அந்த கிராஃபிக் எடுத்துட்டு வருவான். அதே பையனால அதே ஹைட்ல இருந்து பேட் ஸ்விங்க செக் பண்ணி உள்ள இருந்து பாரு, உள் பக்கத்துல ஐஸ்கிரீம் கிண்டுற மாதிரி பேட் உள்ள போயிட்டு வெளியே வந்து ஒரு கவர் டிரைவ், அந்த ஆரஞ்சு மார்க்ல பேட் அடிச்சு ஒரு இன்சைட் அவுட் ஹெலிகாப்டர். அது மகேந்திர சிங் தோனி அடிக்கிற மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் செக்கு 4 ரன் திருச்சின்னு போயிருக்கு. 109 பேட் ஸ்பீடு. எங்க டாப்ல இருந்து வெறும் செக் டிரைவுக்கு 92% டைமிங் இண்டெக்ஸ். இது ரெப்ளிகா ஆஃப் த ஷாட் ஹி பிளேட் டுடே. 39 டிகிரிஸ் பேட் ஆங்கிள் உள் பக்கத்துல இருந்து வருது. இதே ஷாட் அடிச்ச இதே பேட் ஆங்கிள் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் 6, அதாவது ஃபர்ஸ்ட் பால்ங்கிறேன், அடிச்ச ஃபர்ஸ்ட் 6 உள்ளுக்குள்ள வந்து பின்னாடி தூக்கி விட்டான். இந்த வாங்கிக்கோ அப்படின்னு பால அள்ளி விட்டான். அந்த ஷாட் அடிக்கிறவனே பேட் ஸ்விங்கு பேட் ஆர்க்க மாத்தி பேட் ஸ்பீடும் ஜென்ரேட் பண்ணி அழகா டைம் பண்றதுங்கிறது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். பீடாக், உன்னோட தாட்ஸ் ஆன் திஸ் பர்టిక్యులர் ஷாட் பாத்தியா? அதுல நீங்க சொன்னீங்க, அதுல ரெண்டாவது பொசிஷன் பாருங்க. ஓ பை தி வே, நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த கிராஃபிக் எங்க எதுன்னு கிடைச்சதுன்னு எல்லாம் கேட்டுருவீங்க. அது சொல்லிடுறேன். ஸ்ட்ரெயிட் பேட் பின்னாடி வர ஸ்டிக்கர்ல இருந்து இந்த ஷாட்டோட ரெப்ளிகாவை எடுத்திருக்கோம். பேட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் போட்டா அதுல நமக்கும், நானே இப்போ அதை யூஸ் பண்றேன். இப்போ அடுத்து ஏதாவது டோர்னமெண்ட்ஸ் போறேன்ல விளையாடுறதுக்கு, அதுக்கு நான் யூஸ் பண்ணி பேட் ஸ்பீட் நம்ம எங்க இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கிறதா யூஸ் பண்றேன். ஸோ ஒரு கிரேட் இன்சைட், கிரேட் டூல். நீ எப்படி இருந்ததுன்னு ஃபீல் பண்ற பீடா? அதாவது ஒரு பாயிண்ட் பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, என்ன அழகா அவர் அட்ஜஸ்ட் பண்ணாருன்னு. அந்த இன்சைட் அவுட் ஷாட்ஸ் அடிக்கும் போது மட்டும் அவரோட ஹேண்ட்ஸ் எவ்வளவு லோவா இருக்கு பாருங்க. க்ளோசர் ஆர் லோயர் டவுன் த ஹிப்ஸ். உங்களுக்கு அப்பதான் அந்த ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஓப்பன் அப் பண்ணி டமால்னு அடிக்க முடியும். ஏன்னா நீங்களே வந்து நிறைய கவர்ஸ்ல நிறைய ஆடின ஆள் அந்த காலத்துல. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நிறைய கவர்ஸ் இல்ல, அந்த அப்ப இருந்து நான் பாத்திருக்கேன் கிரிக்கெட். நான் பழைய தப்பு இல்ல சொல்றதுக்கு. ஸோ இப்போ ரெண்டு விஷயம் யோசிச்சு பாருங்க. அவர் டவுன் த ட்ராக் வரும்போது அவரோட டாப் ஆஃப் டவுன் ஸ்விங் எங்க இருக்குன்னு பாருங்க. when he is trying to hit through covers and extra covers, அவரோட டவுன் ஸ்விங் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த சப்டைல் டிஃபரன்ஸை தான் நான் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கும் ஐபிஎலுக்கும் பாக்குறேன். அங்க எப்படின்னா கதாயுதத்தை இங்க கொண்டாந்துன்னு வருவார ஒழிய எந்த பக்கம் போனாலும் பொசிஷன் அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாம அடிக்க போய் தான் மேல நிறைய கொடை கிளம்புது. இப்ப அவர் என்ன பண்றாரு, ஹைட்டுக்கு எலிவேஷனும் கிடைக்குது, அதுக்கப்புறம் ஆஃப் சைட்ல ஃபீல்டர்ஸ் பியர்ஸும் பண்றாருங்கும் போது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஹேண்ட்ஸ் எவ்வளவு லோவா இருக்கு, எவ்வளவு அழகா அந்த டவுன் ஸ்விங் வருது பாருங்க. இன்னைக்கும் அதே மாதிரி பேஸ் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அந்த கரெக்டா உங்களுக்கு இன்சைட் அவுட் ஷாட் அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த பேஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தான் ஹேண்ட்ஸ் உங்களுக்கு லோவா கீழே போய் பியூட்டிஃபுல்லா அடிக்க முடியும். யார் அவரோட டெக்னிக்ல ஒர்க் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா he got himself out அந்த ஷாட் ஆடி. 100 was begging to be taken. பட் நான் திருப்பியும் சொல்றேன், 200 பிரேக் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஆளு அபிஷேக் சர்மா தான். நீ இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் மேத்ஸ்ல மார்க் எடுக்காத பையனோட தகப்பன் தான்டா நீ. சரியான ரோதனடா. உன்னோட யாரா வேலை செய்வாங்க? எதுக்குடா சிரிச்சிட்டு இருக்க கேவி நீ? இல்ல சி, நீ வந்து அவனோட டவுன் ஸ்விங் அப் ஸ்விங் பிரிச்சு மேஞ்சின்னு இருக்கீங்க. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இதுல இருந்து எனக்கு தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் கேம், அதாவது போன கேம் பாகிஸ்தானோட ஆடும்போது முதல் பால் ரன் டவுன் பண்ணி அடிச்சான் ஷஹீன் அஃப்ரிடிய. இந்த மேட்ச் உள்ள நல்லா பின்னாடி போய் நின்னுக்குன்னு எப்படியும் ஷார்ட் பால் தான் போட போறான், எங்க பாட்டிக்கே தெரியும் அது ஷார்ட் பால் தான் அப்படின்ற மாதிரி அடிக்கிறான். பீடா, எனக்கு ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாட்டு. இது வந்து நம்ம அனலிஸ்டான ஹரிபிரசாத் வந்து 100% இதை பிக் பண்ணி அபிஷேக் சர்மாட்ட சொல்லியிருப்பாரா இல்ல அபி வந்து கேட்டிருப்பாரான்னு நான் எனக்கு ஒரு டவுட். ஏன்னா இது ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு.
காமெண்ட்ரியில சொல்லும் போதும் he was ready for it அப்படின்ற மாதிரி தான். ஏன் வந்திருப்பானா போயிருப்பானா தெரியாம சொல்லிட்டதுக்காக சிரிக்கிறீங்களா? என்னதான் நீங்க? இல்ல விக்கவே ஒன்னே ஒண்ணு ஒரே செகண்ட், நான் இதை மட்டும் சொல்லிடுறேன்டா. என்னால சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. பாவம் ஜாலியா அந்த புள்ள வயக்காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தது, அது பாட்டு இளநீ குடிச்சிட்டு இருந்தது, மேல கீழே ஓடி இருந்தது இந்த புள்ள. சேனல்ல நீங்க எல்லாம் அடிக்கிற அடியில தெரியாம ஹரிபிரசாத் அவனே கேட்டிருப்பானா, அவனே இல்ல அவரே கேட்டிருப்பாரா அப்படின்னு. அப்புறம் ஒரு வேலை பேசுறீங்க, ரெண்டு வேலை பேசுறீங்கன்னு வாங்க. நான் எதுக்கு நம்மளுக்கு வம்பு? ஒண்ணு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அவர் நிறைய டேட்டா ரிலே பண்ணுவார். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னா, விண்டு எந்த பக்கம் அடிக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பேட்ஸ்மேன் இந்த பக்கம் ஃபோர்ஸ் பண்ணா விக்கெட் எடுக்கலாம்னு சொல்ற அளவுக்கு ஒரு அனலிஸ்ட் அவரு. ரெண்டாவது அந்த பக்கம் இருக்கிற புத்திசாலித்தனத்தை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா பச்சை ட்ரெஸ் வேற போட்டிருக்கேன். இவன் எப்படின்னா பால் இறங்கி வந்தோடனே அதுக்கப்புறம் எப்படி யோசிப்பான், இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் குத்துனா அவர் காலிலேயே குத்தி ரத்தம் வந்திருக்கும், அந்த லென்த் போடுவான். அவங்க எந்த அளவுக்கு யோசனையான ஆளுங்கன்னு தெரியும். இஸ் ரன்னிங் டவுன் தி ட்ராக் ஜஸ்ட் blaze it away அந்த 10 meters length அப்படின்னு. அந்த புத்திசாலித்தனம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அதனால இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஓகே போன தடவை வாங்கின மரண அடிக்கு இந்த தடவை குத்தத்தான் போறான் அவன் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி கிரீஸை மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சு வெளுத்தாங்க. இப்ப அடுத்த மேட்ச் தப்பி தவறி ஆனா அடுத்த மேட்ச் என்ன சொல்லுவான் டீம் மீட்டிங்ல, ஸ்டாண்டிங் டீப் இன் தி கிரீஸ் we have to bull fuller lens. அவர் ரெடியா இருப்பாரு. இந்த மாங்காமடை என்ன பண்ணுவான், மேலதான் போடுவான்னு. இப்ப அடுத்த மேட்ச் இறங்கி வந்துட்டு டமால் அங்க அடிப்பான். இது எப்படின்னா இத பத்தி பேசுறதுக்கு எது, அதான் பாட்டே பாடி காமிச்சேன் ப்ரொடக்ஷன். இது அடுத்த ஸ்பாட்டிஃபைல இந்த பாட்டு தான் வரப்போகுது. இவனை பத்தி ஆஷ் ஒன்னே ஒன்று சொல்றாரு. போன தடவை ஆஷ் ரிவ்யூல சொன்னாரு, T20 கிரிக்கெட் இன்னும் இவங்களுக்கு எப்படி ஆடுறதுன்னே தெரியலன்னாரு ஆஷ். அதே நான் ஒரே ஒரு கேள்வி கிட்ட போனதான் அப்படியா சொன்னேன் நானு. டேய் ஆமா மின்னலை படத்துல பாத்திருக்கியால, Sam, you stole the words from my mouth அப்படினுவா. You already sound like an American அப்படினுவா. அந்த மாதிரி நான் என்ன சொன்னேன் எனக்கு தெரியல, என்னோட வார்த்தையில என்னையே கோல் போடுறான். இல்ல ஆஷா, ஆனஸ்டா சொல்றேன், தட் இஸ் த ஹானஸ்டி. ஏன்னா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இப்ப நீங்க திருப்பி திருப்பி சொல்லினே இருப்பீங்க, இந்த வெளியில இருந்து ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஐபிஎல்ல வந்து கண்டிஷனை கத்துக்கிறான், அதை கத்துக்கிறான், இதை கத்துக்கிறான்னு. இந்த பாகிஸ்தான் அந்த 15 பிளேயர்ஸ் இருக்காங்க பாருங்களேன், அவன் எத்தனை குளோபல் லீக் T20ல போய் ஆடுறான் அப்படின்னு நீங்க பாருங்க. ஒரு குளோபல் லீக் PSL, ஓகே, பயங்கர டஃப் பிட்ச், எல்லாம் 220 பாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரன் அடிக்கிறதுக்கு. ஓகே, இந்த தப்ரே ஷாம்சி ஓபனிங் இறக்குனா கூட அவர் கொஞ்சம் எனக்கு ராஸ்கல் PSL குளோபல் லீக்னு சொல்லும் போதே டவுட் வந்தது, ஏதோ சரி போறான்னு. சரி கண்டினியூ இருங்க, சொல்லி முடிக்கிறேன். இப்ப மத்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா இருக்கட்டும், இங்கிலாந்து இருக்கட்டும், நியூசிலாந்து இருக்கட்டும், அவன் எல்லாம் மினிமம் வந்து ஒரு 4-5 லீக். நான் திருப்பி சொல்றேன், இந்த கரீபியன்ல பிச்சஸ்ல செத்து போச்சு, பேட்டிங்க ஆட முடியல, காட்டார் முட்டார் பால் திரும்புது, கீழே வருது. இப்ப சமார் ஜோசப் மாதிரி ஒருத்தர் ஸ்டெம்ப் எல்லாம் அடிச்சா கஷ்டமா இருக்கு ஆடுறதுக்கு. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த ராவல்பிண்டியில ஆடுறாங்க. இப்ப உங்களுக்கு ஆனஸ்டா சொல்ற, ராவல்பிண்டி, முல்தான்லாம் அதுலயே எப்படின்னா உங்களுக்கு இங்க விக்கெட் எடுத்துட்டு இப்படி இப்படி எல்லாம் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஓகே சரி, ஏதோ பண்ணிட்டு போட்டு விடுங்க, நமக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா இதெல்லாம் என்னடா நியாயம்? உங்க ஆள் மட்டும் 45 வயசுக்கு பயங்கரமா இப்படி எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுகிறாரு, அவங்க பண்ண கூடாதா? அதாவது மேட்சுக்கு மேட்ச் 3 விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேட் பண்றது ஓகே. இன்னும் ஒன்னே ஒன்னு சொல்றேன், அந்த T20 வேர்ல்டு கப் ஷஹீன் அஃப்ரிதி வந்து இந்தியாவோட பர்ஃபார்ம் பண்ணாரு தெரியுமா? அதுக்கப்புறம் ஆடின 4 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, 126 ஆவரேஜ் தெரியுமா உங்களுக்கு? இப்போ பேஸ் யாருன்றீங்க, அவர் சொல்றது கரெக்ட் தான், பேஸ் யார்? அவரோட கேள்வி என்னன்னா பேஸ் யார், அந்த யாருன்றதுக்கு பதில் கிடையாது. அதே மாதிரி இப்ப இவர் சொன்னாரு, விக்கி 11ல இருந்து 17 ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பாட்டு பாடி சொன்னாரு. அது மிடில் ஆர்டர் கிடையாது, அது மிடில் ஆர்டர் கிடையாது, மிடில் டிஸார்டர், மென்டல் டிஸார்டர், அதெல்லாம் நீங்க கேட்ட மாதிரி அது மிடில் டிஸார்டர். ஏன்னா இப்ப எப்படின்னா 10 ஓவர்ல 91 for 1 எங்க டாட் பால், அவசரப்படாதுல 11ல இருந்து 17 வரைக்கும் ஆடி காட்டுறோம் அப்படின்னு அந்த விவேக் சொல்லுவாரு. 8 போட்டு காமிக்கணும், 8 எதுக்குல 7.5 போட்டு காட்டுற உக்கார் ஓய் அப்படின்ற மாதிரி. அவன் 10 ஓவர்ல 91க்கு 1 வந்துட்டு முக்கி 170 அடிக்கிறியா, இதெல்லாம் எந்த நியாயம்? 9 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். அதான் சொல்றேன், அந்த அசான் நவாஸ் திருப்பியும் நான் சொல்றேன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிளேயரு.
அவரை உட்காத்தி வச்சுட்டு உசைன் தலாத் ஆடினீங்கன்னா அவர் புரட்டி புரட்டி பாக்குறேன். அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்ன்ற ஒரு படத்துல நடிச்சாரு விஜய் சேதுபதி. அந்த மாதிரி பாக்குறேன். 105 மேல ஸ்ட்ரைக் ரேட்டு மீட்டர் ஏறி பார்த்ததே கிடையாது நானு. அந்த ராவல்பிண்டி பிஎஸ்எல் எல்லாத்துக்கும் வருவாரு, 30 பால் ஆடுவாரு, 31ல பியூட்டிஃபுல்லா அவுட் ஆவாரு. அந்த அசான் நவாஸுக்கு பதிலா இவரை ஆடுறீங்களேயா? எனக்கு இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஆஷா, இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கேவியை ஒத்துப்பாரு. இல்ல முதல்ல ஒரு நிமிஷம் நீ வந்து சரி சொல்லு. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, நான் ஒத்துப்பேன் அவரே சொல்லிட்டாரு. ஒரு 1.5% ஏதாவது நீ இந்தியாவை ஜெயிக்கணும்னு நீ யோசிச்சீன்னா யூ நீட் டு ஹேவ் அ ஸ்ட்ராங் பேஸ் பேட்டரி. அந்த முகமது வாசிம் ஜூனியர் மாதிரி ஒருத்தரை உட்காந்து வைக்கிற கிரைம் எல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா 117 கிலோமீட்டர்ல ஒரு பால் விக்கெட் எடுத்துட்டு ஃபஹீம் அஷ்ரஃப் வந்துட்டு அவர் பண்ண எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா என்ன, அதுக்கப்புறம் தான் பாக்குறேன் என்னடா ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 2 பால் இருக்கு, 10 விக்கெட் போகுது. அவர் பண்ண செலிப்ரேஷன் பார்த்தா ஜெயிக்க போற மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா என்ன அபிஷேக் சர்மா அந்த ஓமானோட எப்படி ஆடினாங்களோ அந்த மாதிரி தான் ஆடினாங்க, ஜாலியா ஆடினாங்க. சும்மா 8 விக்கெட்டை கொடுத்தாங்க. சீரியஸா ஆடி இருந்தாங்கன்னா 16.3 ஓவர்ஸ்ல 172 ஃபார் நோ லாஸ். இப்ப நிறைய பேர் ட்வீட் போடுவான், தப்பி தவறி ஃபைனல்ஸ் வந்தா we are coming to get you அப்படின்னு ட்வீட் போடுற நிறைய பேர் இருக்கான். இப்ப நான் வந்து ஒண்ணு கேக்குறேன், வரக்கூடாதுடா, வரக்கூடாதுடா மாட்டாங்க. நீ நீ எதுக்கு பேசுறேன்னு தெரியும்டி எனக்கு. நீ யாரும் திட்டக்கூடாதுங்கிறது எனக்கு இல்ல ஆஷா. எனக்கு வந்து ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். who is responsible for this defeat? tell me honestly. எனக்கு ஆன்சர் தெரியணும். எதுக்குடா? வேற யாரு? நம்ம ஃப்ரெண்ட். நான் சொல்றேன், நான் கரெக்டா சொல்றேன், ஆண்டி பைக்ராஃப்ட் தான் காரணம். நீ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த இந்த படம் அட்டகாசம் படம் பாத்திருக்கியா? அட்டகாசம் படத்துல பாத்தியா ஆட்டோட மிரரை திருப்புவான். அப்படி ஆட்டோ மிரரை திருப்பினோடனே ஆட்டோ ஓடும். ஜீவா மிரரை திருப்பினா எப்படி ஜீவா ஓடுது அப்படிங்கிற மாதிரி எதை திருப்பினா பிளேம் பண்ணலாங்கிற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டி பைக்ராஃப்ட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு யார பண்ணலாம்? ஆக்சுவலி இன்னைக்கு இப்படி வேணா பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தி ஒரு த்ரோ அடிச்சு மிஸ் ஆகி ரன் அவுட் ஒன்று ஆச்சு பாரு. அதாவது எனக்கு வந்து அந்த கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஜீவா ஓடுங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துக்கு த்ரோ போயிடுச்சு. ஹை இன்டென்சிட்டி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துன்னு இருக்கு. உனக்கும் இந்த கேமுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பின்னாடி திரும்பி நின்று இருக்க, ரன் அவுட் அடிக்கிறாங்க. எவ்வளவு புவர் கேம் அவேர்னஸ்யா. சத்தியமா சொல்றேன், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்த மாதிரி ஒரு கேம் அவேர்னஸ் உடைய மேட்சுக்கு வருவீங்க? என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நல்ல வேலை ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டை கால் பண்ணாம விட்டாங்க. தெரியல, இனிமேதான் லெட்டர் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்ல இப்ப நீங்க கண்ணாடியை பத்தி சொல்றீங்க, நீங்க துப்பாக்கிய இப்படி வச்சு சுடணும்யா. நீங்க இப்படி வச்சு சுடுறீங்களேயா ஒவ்வொரு மேட்சும் மூஞ்சி பேந்துரும்யா. எப்ப கத்துப்பீங்க? துப்பாக்கி கையில வச்சிருக்கீங்க, அது கேட்டா வந்து அந்த டயலாக் சொல்லாது, முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும்னு. எங்க சுட்டாலும் ஓ மூஞ்சிதான் பேருதியா. ஒண்ணு என்ன பண்றீங்க, டாட் மேல டாட் ஆடி 120 அடிக்கிறீங்க, இல்லைன்னா முக்கிய 170 அடிச்சுட்டு அதை 16 ஓவர்ல கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, அவனே ஒருவேளை ஃபைனல்ஸ்ல நான் மாட்டின ரிவெஞ்ச் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இவனுக்கு தெரியும் ஃபைனல்ஸ் வரமாட்டான்னு. டாப் 2 டீம்ஸ் தான் ஃபைனல்ஸ் போக முடியும், பாட்டம் 2 டீம்ஸ் போக முடியும். நான் இப்பவே சொல்றேன், பாகிஸ்தான் ஃபைனலுக்கு வந்தா they will be a very dangerous team. For whom? இததான் போன ஷோல நான் சொன்னேன். For whom? For whom? அவங்க நான் சொல்றேன் for whom னு கேட்டல, பதில் சொல்றேன், வெயிட் பண்ணு. For whom னா எனக்கு தான். ஏன்னா சோனி லிவ் விடாம வாட்ஸ்அப் அனுப்புறாங்க, மேட்ச பாரு மேட்ச பாரு மேட்ச பாருன்னு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், இந்த பஞ்சாயத்து நடந்தே ஆகணும். வேர்ல்டு நம்பர் 1 ஸ்பின்னர் ஏன் போலிங் போடல சொல்லுங்க? வேர்ல்டு நம்பர் 1 அவரு ஏன் போலிங் போடல சொல்லுங்க? அபிஷேக் சர்மா எல்லாரும் வேணா, அது ஒரு மாதிரி வந்துடும். அப்புறம் அவன் யார் போட்டாலும் அந்த அடி அடிக்கிறான். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு போட்டா என்ன அடி அடிப்பான், முக்க அடிப்பான். சரி அதெல்லாம் விடு, நான் அங்க போல இரு, நான் முடிச்சிடுறேன். ஐசிசி ரேட்டிங்ஸ் பார்த்துருக்கேன், எம்ஆர்எஃப் ரேட்டிங், பிரகாஷ் ராஜ் சொல்ற மாதிரி சொல்றேன், எம்ஆர்எஃப் ரேட்டிங்ஸ் பார்த்துருக்கேன். எந்த ரேட்டிங்லயா அவரை நம்பர் 1 சொன்னீங்கன்னா நாங்களும் கத்துப்போம். நம்பர் 1 சொல்லிட்டு போலிங்கே போடாம ஓரமா டீப் பாயிண்ட்ல நின்று பாலை ஷைன் பண்ணிட்டு இருக்காருயா. இதுக்கு ஒரு முடிவு கட்டிங்கயா. ஒருவேளை இது காரணமா இருக்குமோ சொல்லுங்க? சரி, இவ ஏதோ பேசிட்டு இருந்தான் குறுக்க சொல்றா. இல்ல எதுவுமே காரணம் கிடையாது. யாருக்கு இப்ப நடக்கிறத வச்சுலாம் பார்த்தா தயவு செஞ்சு ஒரு இந்தியா பங்களாதேஷ் ஃபைனல்ஸ் பார்க்க வச்சிடாதீங்கப்பா. பாகிஸ்தான் ஆளுங்களா, தயவு செஞ்சு கொஞ்சம் வின் பண்ணுங்க. ஃபைனல்ஸுக்கும் திருப்பியும் வாங்க. அதாவது வாரம் வாங்கி விட்டீர்களா அப்படின்ற மாதிரி குமுதம் இதழ் மாதிரி வாரம் மேட்ச் ஆடுறோம்.
ஏதாவது ஒரு வாரத்துல இம்ப்ரூவ் ஆகி வந்தா தொலைங்களேப்பா. இல்ல இந்த மேட்ச் மச் இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒருமையில சொல்லிட்டாருன்னு வேற டென்ஷன் ஆயிடுறாங்க. இது மேல என்னதான் சொல்றது இவங்கள? இல்ல இந்த மேட்ச் மச் இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ்ரா. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் பயங்கரமான இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் தான். 170 அடிச்சிருக்காங்க. 170ங்கிறது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு நிறைய பேர் பிரேக்ல அமிச்சாங்க, என்ன 24% சான்ஸ் கொடுத்திருக்கீங்க, 170 அடிச்சிருக்காங்க, டைட்டா இருக்க போகுதுன்னு சிரிச்சினே வந்தேனா. சிரிச்சினே மேட்ச் பார்க்கறதுக்காக வந்தேன். இதுல வேற இந்தியா எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. ஒரே செகண்ட், இந்தியா எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, இவங்க எம்பி கொஞ்சம் பிஎஸ் படிக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். வந்துருவாங்க ஃபைனல்ஸ். வசூல் ராஜா பெர்ஃபார்மன்ஸ் வந்துரும். வசூல் ராஜா ரிவிஷன் பண்ணி வந்த போல இருக்கு. அவனே 170 அடிக்கிறான்னா இவன் எவ்வளவு அடிப்பான்னு யாராவது 10 பேர் இது மெசேஜ் பண்ணாங்க. நானும் என்னோட இதுல வந்து 59-41 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியான்னு சொன்னேன். இப்ப நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணான் 170 இப்ப பேசல அப்படின்னு. நான் சொன்னேன் அவன் 170 அடிக்கிறான்னா இது 1700 பாரு, மேபி எனக்கு 1600 ரன்ஸ் 530 ரன்ஸ் கம்மி அப்படின்னு. அதுக்கப்புறம் மீட்டிங் ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பாக்குறேன் 100 for no loss. சரி ஒரு 14 ஓவர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 8 ஓவர்ல 100. அதுக்கப்புறம் இந்த விட் விக்கெட் கான்ஃபரன்ஸ்லாம் வேற நடக்கிறது. அதுக்கப்புறம் 4 பேர் வெயிட் பண்ணி டிஸ்கஸ் பண்றாங்க எப்படி இவனை போடுறது அப்படின்னு. ஏயா ஒரு டேய் மேட்ச் அரைகுறையா பார்த்தா பிச்சு விடுவேன். அது அவங்க மிட் விக்கெட் கான்ஃபரன்ஸ் அவங்க போடல. சுப்மன் கில்க்கு கால் இழுத்ததுனால பிசியோ வந்தாரு, அதனால மிட் விக்கெட் கான்ஃபரன்ஸ். இது மேட்ச் கிடையாது, மிஸ் மேட்ச். இன்னொரு தடவை எவனாவது இதை மேட்ச்ன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு 5 இவர் சூர்யா சொல்லுவாரு 3 சிங்கத்தை இங்க பாத்துருக்க, 4வது சிங்கம் இருக்கு பார்த்தா உசுறு போயிடும் அப்படின்ற மாதிரி. அதனால தயவு செஞ்சு இது மேட்ச் மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ் தப்பி தவறி ஏதாவது ஒரு விக்கி சொல்ற மாதிரி ஓசியில கீசியில முன்னாடி பின்னாடி சுட்டு ஃபைனல்ஸ் வந்துட்டாங்கன்னா என்ன ரிவ்யூக்கோ கூப்பிடாதீங்க. ஓவரா பண்ணாதடா. ஆனா நான் இப்பவே உனக்கு சொல்றேன், cricket is a great game of uncertainties. It is a glorious game. Respect it at your own peril. இந்த மாதிரிலாம் நிறைய லைன்ஸ் எனக்கும் சொல்லியிருக்காங்கன்னு தான் சொன்னேன். நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லல. அதுக்குள்ள என்ன உங்களுக்கு அவ்வளவு அவர்ஷன்? எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் பேச அதான் சொல்றேனே, glorious uncertainties தான். அதுக்கப்புறம் போன வருஷம் RCB 19 சொன்னேன், நானும் அதுல ஒருத்தன் ஐஸ்வர்யா ராய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது நடக்கல. அந்த glorious uncertainty எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஓகே, அதுக்கு இந்த glorious uncertainties எல்லாம் கொண்டு வராதீங்க. மேபி ஒரு 17 வருஷம் கழிச்சு அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, போராடிட்டே இருக்காங்க. ஆனா ஆனஸ்ட்லி பாகிஸ்தான் இந்த ஏசியா கப் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் 100% வாய்ப்பு இருக்கு. ஆண்டி பைக்ராஃப்டா ஐசிசி வந்து வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி எழுதி இந்தியாவை ஏசியா கப்புக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டா செம சான்ஸ் பின்னிடுவாங்க. ஆண்டி பைக்ராஃப்ட் இல்ல, ஆன்டி பைக்ராஃப்டே வந்தாலும் ரிசல்ட் மாறாது, கவலையே படாதீங்க. புரியல எனக்கு இது. ஆன்டி ANTI. ஓ அந்த மாதிரியா? ஓ ஆன்டி. ஓ ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. இன்னியோட ரிவ்யூ வந்து எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் நீங்க, அத புரிஞ்சவும் பிஸ்தா. சரி, சூப்பர் 4ல இன்னும் 2 மேட்ச் இருக்கு. பங்களாதேஷ் ஒரு பயங்கரமான நாகின் டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட் கேமை வின் பண்ணிட்டாங்க. இந்தியா இன்னும் பங்களாதேஷ் ஆடணும், ஸ்ரீலங்காவை ஆடணும். எந்த டீமோட டஃபஸ்ட் க்ளோஸ் மேட்சா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. என்னங்க டஃப் மேட்ச், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த ஏசியா கப் இந்தியா ஆல்ரெடி வின்னுங்க, கப் நம்ம ஊர்ல தான் இருக்குன்னு நினைக்கிறோம். காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. தம்பி கிரிக்கெட் ஆடலாம், கபடி ஆடலாம், ஃபுட்பால் ஆடலாம், ஹாக்கி ஆடலாம், ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்களும் காமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். கிரிக்கெட் இஸ் a game of glorious uncertainties, do not talk like that அப்படிங்கிறவங்களும் உங்களோட ஸ்டைல்ல காமெண்ட் செக்ஷன்ல விடலாம். அண்ட் கேவிக்கு வந்து இந்த கொலை மிரட்டலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுவும் எங்க காமெண்ட் செக்ஷன்ல விடலாம். ஆன் தட் நோட், பிரசன்னா, ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அமேசான் வாரியர்ஸ் டைட்டில். அவளும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீனும் டைட்டில் ஜெயிக்கணும். உன்னோட கோச்சிங்கை பத்தி சொல்லு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. பிரசன்னா கோச்சிங்கை பத்தி சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு மொக்க கோச்சிங் நீங்க யாரும் பார்க்கவே முடியாது. மொக்கையா கோச்சிங் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காரு டீமை. ஏன்னா நல்லா கோச்சிங் பண்ணா வர முடியாது. இல்ல மச்சி, கரெக்ட் தானே? நிறைய கருத்தா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால நீ நல்லா படமா போட்டு காமிச்சிட்டு எனக்கு தெரியும். ஆல் தி வெரி பெஸ்ட். TKR தட்டுங்க, தூக்குங்க. வந்த உடனே பார்ட்டி ஜமாய்க்கிறோம். ஸோ பீடாகோட CPL டீம் ஃபைனல்ஸ் ஆடுது. ஃபாலோ பண்ணுங்க, பீடாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for joining us on this review of India vs Pakistan.